வணக்கம். எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் திரு. ஸோ மேக்ஸ் மாரத்தானில் 25 அவுட் ஆஃப் 25 சீரியஸில் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 3 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரேஷியோல ரொம்ப முக்கியமானது என்னன்னா யூனிட். 2 யூனிட்டுமே சேமா இருந்தால் தான் டைரக்டா கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா அதை டைரக்டா கேன்சல் பண்ண கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர், இங்க 300 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமா மீட்டரா மாத்திருவோமா? அப்போ 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். அப்போ 3 கிலோமீட்டர் இன்ட்டு 1000, இங்க பாத்தீங்க அப்படின்னா 300. இப்போ இங்கே மீட்டர், இங்கே மீட்டருக்கு மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3000/300. இங்கே டபுள் சைவர், இங்கே டபுள் சைவர் கேன்சல். 1 3 3 5 3 30. அப்போ 10:1 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஓகேவா? ஸோ நம்ம டைரக்டா கேன்சல் பண்றோம் அப்படின்னா அந்நேரம் ஆன்சர் கண்டிப்பா தப்பா தான் வரும். பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ரெண்டாவது, ரூபாய் 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். 1 ரூபாங்கிறது எத்தனை பைசா? 100 பைசா. அப்போ 100 பைசா இஸ்டு 20 பைசா. இங்க பைசா பைசா கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 1 0 1 0 கேன்சல். 4 2 5 2 10. அப்போ 5:1 அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட், த ரேஷியோ ஆஃப் 4 பவர் 3.5 இஸ்டு 2 பவர் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். 4 பவர் 3.5 இஸ்டு 2 பவர் 5. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ 2 ஸ்கொயர் 3.5 இஸ்டு 2 பவர் 5. அப்போ இது என்ன பண்ணலாம்? டைரக்டா மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 2 பவர் 7 வந்துருமா? அப்போ இது 2 அடுக்குமே சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இதை டைரக்டா கேன்சல் பண்றப்ப இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. 1 இருக்கு. அப்போ இங்க என்னது? 4:1 அப்படிங்கிறது இதுக்கான சரியான விடை. இது புரியல அப்படின்னா இப்படி பாருங்க, 2 பவர் 7/2 பவர் 5. இதுதான் இந்த ரேஷியோ மாடல். ஓகேவா? அப்போ இதை நம்ம மேலே போறப்ப என்ன ஆயிரும்? இது மைனஸ் ஆயிரும். அப்போ இங்க என்ன வந்துடும்? 2 பவர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க 4/1 வரும். ஸோ அதான் இங்க எழுதியிருக்கு. நெக்ஸ்ட், இரு எண்கள் 2:5 எனும் விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும். அவ்விரு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த 2/5 இருக்கு. இதனால இதுதான் நம்ம டைரக்டா கேட்டிருக்காங்க. இதோட எண்கள் தான் நினைக்கிறேன். அதனால எக்ஸ் அங்க போட்டுக்கிறேன். இது கூட 4 கூட்டுறப்ப அது என்ன எப்படி மாறிடுது? அந்த ரேஷியோ 4/9ன்னு சொல்லி என்ன பண்ணிருந்தான்? மாறிடுதான். அப்ப இதுல வந்து இந்த இந்த 2 நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 2x/5x. அப்ப இந்த நம்பர், இந்த எக்ஸோட நம்பர் வந்துச்சுன்னா இந்த இந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணிருங்க. அப்ப 9 18x பிளஸ் 9 36 ஈக்குவல் டு 5 20x பிளஸ் 4 16. இது அப்படியே டைரக்டா இங்க மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ இந்த 36 இங்க 16 இங்க வரப்ப இங்க என்ன ஆயிரும்? 20. இந்த 20x, இந்த 18 இங்க போறப்ப என்ன ஆயிரும்? 2x. அப்ப x வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 10 அப்படின்னு. இந்த 10 இங்க சப்ஜெக்ட் பண்ணலாமா? 2 10 20, 5 10 50. அப்ப இதோட வேல்யூ என்ன? 20 50. 20 மற்றும் 50 என்பது இவ்விரு எண்கள். இதே மாதிரிதான் ஏஜஸ்க்கு வரும். ஓகேவா? எக்ஸிஸ்ட் ஒய் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த வேல்யூவை இதுல சப்ஜெக்ட் பண்ணா அதோட மதிப்பு என்னன்றதை எடுத்துடலாம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 3, எக்ஸோட வேல்யூ இடத்துல 2 பிளஸ் 2, ஒய் இருக்கிற இடத்துல 3. ஓகே, இஸ்டு 2, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 பிளஸ் 5, ஒய் இருக்கிற இடத்துல 3. இப்போ 32 6 பிளஸ் 23 6, 2 4 பிளஸ் 5 15. இங்க 19 இஸ்டு இங்க 12. 12 இஸ்டு 19 என்பது சரியான விடை. ஓகே, இது என்ன பண்ணுவோம்? 11 இன்ட்டு 66 எடுப்போமா? எக்ஸ் இன்ட்டு 6 எடுப்போமா? 1 6 6, 11 6 66. அப்போ 11 இன்ட்டு 11 ஈக்குவல் டு எக்ஸ். இதை 121 போட்டா இங்க 121 இருக்கா? இல்ல. அப்ப எப்படி இருக்கு? 11 ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அப்ப இதுதான் சரியான விடை. ஓகே, இது அதே மாதிரி 7 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 5 இன்ட்டு
எக்ஸ் ஓரஞ்சு 5 5 25 7 35. அப்ப எக்ஸோட வேல்யூ 35. இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கற்பலன் 432 எனில் பெரிய எண் இது. அப்ப 3x இன்ட்டு 4xோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்களா 432. இதோட பெருக்கற்பலன் 432 கொடுத்தாச்சு. அப்ப டைரக்டா எடுத்துலாமா 12 x² = 432. அப்ப 12 அடிச்சோம்னா ஒரு 12 12 3 12 36 மிச்சம் 4 3 7 72 இருக்குங்க. 72ல 6 12 72. அப்ப x² வேல்யூ 36னா xோட வேல்யூ 6. இப்போ xோட வேல்யூ 6 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா அந்த நம்பர்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாமா 3 18. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க 3 18 4 24. பெரிய எண்ணத்துனா இதுதான். அப்ப 24 என்பது சரியான. நெக்ஸ்ட் ஒரு வகுப்பில் மொத்த மாணவர்கள் 50, டோட்டல் 50 கொடுத்தாச்சு. அதுல மாணவர்கள் மட்டும் மேல் மட்டும் எவ்வளோனா 30, மாணவிகள் ஃபீமேல் என்றது எனக்கு தெரியாது. இது என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 30 இதை பார்த்தாலே அடிச்சலாம். 30 பேர்னா மிச்சம் இதுல மைனஸ் பண்ண அத்தனை 20. இப்போ 30 மாணவர்கள் 20 மாணவிகள் ரேஷியோல அடிச்சோம்னா 3:2. இந்த ரேஷியோல தான் அந்த வகுப்புல இருக்காங்க. 3:2 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இதை டைரக்டா பண்ணோம்னா என்ன வரும் 6 × 15 = x × y. அவங்க என்ன கேட்குறாங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாது. என்னது எக்ஸோட ஒய் என்ன 90. அப்ப ஆப்ஷன் தான் செக் பண்ணும். அப்ப இதை நம்ம எக்ஸுக்கு வந்து 9 ஒய்க்கு வந்து 10 எடுத்தா 9 × 10 90. இது வரும். 3 × 30 90 வரும். 2 × 45 90 வரும். 10 × 10 என்னவாயிரும் 100ன்னு போயிடும். அப்ப பொருந்தாது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி என்பது பொருந்தாது. ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு 10 கொஸ்டின் இன்னைக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எப்படியே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேஷியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிரும். ஈஸியாக நம்ம என்ன சம் கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.